மேக்கர் சாதம் செய்ய போகிறேன் இன்றைக்கி. அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்சமாக வந்து இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு, வெங்காயம், சோம்பு, தக்காளி, பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் வந்து கடல் பாசி, பிரியாணி மசாலா எல்லாத்தையும் வந்து இதிலே போட்டு மொத்தமாக அரைச்சி எண்ணெயில் வதக்கி எடுத்துகிட்டு போகிறேன். வதக்கி வந்தேன். அதுக்கப்புறம் அரிசி போட்டு குக்கரில் விசில் போட்டுட்டு போகிறேன். ஒரே ஒன் பாட் ரெசிபி மாதிரி. எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சதை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அரைச்சதை வந்து சேர்த்தாச்சு. இது வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வர வரைக்கும் நல்லா வதங்கினா தான் வந்து சாப்பாடு சூப்பராக இருக்கும். அதனால் இது வந்து நல்லா வதங்கின உடனே நம்ம வந்து ரைஸை ஆட் பண்ணி, ரைஸையும் மீல் மேக்கரையும் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி வச்சு விசில் வச்சிடலாம். இது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து உப்பும் மிளகாத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வதக்கிட்ட உடனே நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். சுடு தண்ணியில் மீல் மேக்கரை போட்டு நல்லா வந்து தண்ணி வந்து இருத்து வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன். பிரியாணி அரிசிலாம் இல்லை, வீட்டில் வந்து நம்ம நார்மலாக சாப்பாடு செய்கிற ரைஸ் தான் வந்து நான் இதுக்கு ஆட் பண்ணி செய்கிறேன். விசில் போட்டாச்சு. இந்த குக்கர் வந்து எனக்கு 3 விசில் வச்சா தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் 3 விசில் வந்த உடனே இறக்கிடலாம். விசில் வரத்துக்குள்ளே தயிர் பச்சடியும் ரெடி ஆயிடுச்சு. விசில் வந்து தந்தாச்சு. சாப்பாடு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.